வணக்கம், இது உங்கள் ரோஜாவின் சமையல். நம்ம சமையலை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேர சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க சமைக்க போகலாம். கூடுதல் சுவையான ஹெல்த்தியான வாழை இலை மீன் வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த வாழை இலை மீன் வறுவலுக்கு எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வஞ்சரை மீன் எடுத்துக்கிட்டேன். 6 பீஸ் மீனுக்கு தேவையான மசாலா: மஞ்சள் 1 டீஸ்பூன், எலுமிச்சை 1 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 1/2 கப்பு, கொத்தமல்லி கருவேப்பிலை 1/2 கப்பு, உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், ஆயில் 3 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி 2 டீஸ்பூன், வெறும் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் தேவைப்பட்ட தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன். அடுத்து எண்ணெய் ஒரு 15 சின்ன வெங்காயம் கிட்ட எடுத்துக்கோங்க. இந்த சின்ன வெங்காயமும் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் அது ரெண்டும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இது போல் விழுதாக அரைச்ச பிறகு இது ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கோங்க. எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் சேர்க்க வேணாம். லெமன் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு அரை லெமன் வந்து கரெக்டாக இருக்கும். இது எல்லாமே நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அளவே தான், திரும்பவும் கூட சொல்கிறேங்க. எலுமிச்சை வந்து 1 டீஸ்பூன் சேர்த்த பிறகு எண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து காஷ்மீரி ரெட் சில்லி வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து காரம் அவ்வளோ இருக்காது, அதனால் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து மஞ்சள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், அடுத்து வரமிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் உப்பு மட்டும் தான் சேர்க்கணும். உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சேர்த்தா கரெக்டாக இருக்குது, அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் கையிலே மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே தடவி வச்சுடுங்க மீன்லேயே. இது வந்து ஒரு 1/4 மணி நேரமாவது அந்த மீன்லேயே ஊறி இருக்கணும். இப்போ இது போல் வந்து எல்லா மசாலாவும் தடவிட்டு ஊற வச்சுருங்க. அடுத்து வாழை இலை 2 இல்லைன்னா 3 கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் கட்டமாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா இலையிலையும் எண்ணெய் தடவிக்கோங்க. இது போல் எல்லா இலையிலையும் எண்ணெய் தடவி வச்ச பிறகு அடுத்து சூடு பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா நெருப்பில் காட்டி வைக்கணும். எதுக்காக சூடு பண்ணுறோன்னா அது நல்லா மடங்கும், கிளியாமல் இருக்கும். அதுக்காக தான் மீன் வைக்கும் பொழுது உங்களுக்கு மடக்கும் பொழுது கிளியாமல் இருக்கும், மசாலாலாம் வெளியே வராது. அதுக்காக இது போல் சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒரு மீனுக்கு மட்டும் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். அந்த ஒரு வாழையில சூடு பண்ண வாழையில எடுத்துக்கோங்க. அதில் ஒரு மீன் எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா மசாலா இருந்துச்சுன்னா அந்த மசாலா மேலே தடவிக்கோங்க. இல்லைன்னா வேண்டாம், இந்த மசாலாவே போதும், நல்லா காரமாக டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கடுத்து நீங்கள் உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அது மூடிட்டு அதுக்கு அடுத்தது மடக்கிக்கோங்க. உங்களுக்கு வந்து டூத்பிக் இருந்ததுன்னா அது குத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த வாழை இலையிலேயே ஒரு இது வந்து கிழிச்சிட்டு அதிலே கட்டிக்கலாம். உங்கள்கிட்ட நூல் அது மாதிரி எதனா இருந்தால் கூட நூலில் கூட கட்டிடுங்க, ஒன்றும் ஆகாது. இந்த வாழை இலை வந்து மடிக்கிறது உங்களால் எப்படி மடக்க முடியுமோ அப்படி மடக்கிக்கோங்க. அப்படி தெரியலனா வீடியோவில் எப்படி காமிக்கிறோன்னா அதே மாதிரி பண்ணுங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இது போல் மடக்கிட்டு ஒரு டூத்பிக் எடுத்துகிட்டு இது மடிச்சுக்கோங்க. இது 2 பக்கம் அதை வச்சு அப்படியே குத்திடுங்க. அவ்வளோதான், வெளியே ஒன்றுமே வராது, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதில் எப்படி குத்துறோன்னா அதே மாதிரி குத்தி வச்சுடுங்க, ஈஸியாக இருக்குது.
இப்போ இந்த மீனை ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணுறதுக்கு 2 கரண்டி தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றின பிறகு ஸ்டவ் தீ வந்து அதிகமாக வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நீங்கள் வாழை இலை மீன் வந்து போடுங்க. போட்டுட்டு இது நல்லா தீயணும், நல்லா கலர் மாறணும், நல்லா வேகணும். ஒரு அரை மணி நேரம் கரெக்டாக 30 நிமிஷம் எடுத்துக்கோங்க. அது வரைக்கும் நல்லா குக் ஆகணும். டக்குன்னு எடுத்துடாதீங்க. நல்லா அதிகமான தீயிலே வைங்க, ஒன்றும் ஆகாது. இலை தீரா மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வைங்க. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா மாறி இருக்கணும். வாழை இலை வைக்கும் பொழுது நம்ம ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, உடனே நீங்கள் எடுத்துடக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா மாறினதுக்கப்புறமா தான் எடுக்கணும். அப்போ தான் உள்ளே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 6 பீஸ் மீனுக்கு தேவையான மசாலா மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் 12 மீன் அந்த மாதிரினா இதை அப்படியே டபுளாக போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, வாழை இலை மீன் ஃப்ரை ரெடி. நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உண்மையிலேயே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேர பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளை செட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.